ஹலோ எவ்ரிவன், நான் நவீன்குமார். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்ஸ் சீலிங். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்ஸ். இந்த வாக்ஸ் சீலிங் வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. சிம்பிளாக வந்து கம்மியான பட்ஜெட்டில் வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல கூட நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்ஸ். நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். அதோட பேனல்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும், அதோட ஷீட் எல்லாத்தையும் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நிறைய கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 கலர்ஸ் வரும் வச்சுக்கோங்களேன். ஒரு பேசிக் பட்ஜெட்டில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரே கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லாக் சிஸ்டம் தான். ஒன்றுத்துக்கு வந்து இன்டர்லாக் வந்து பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து லாக் பண்ணிட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஃபிட்டிங் பண்ணும்போது எப்படியா இருந்தாலும் கூட பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் வந்து பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டில் வந்து இந்த சைடு வந்து இன்டர்லாக் வந்து பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து இன்டர்லாக் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து உள் சைடு இப்படி இருக்கும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து புரிகிற மாதிரி வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பில்டர் சைட்லேருந்து போட்டு கொடுக்குறது. பட் என்னென்னா பில்டர் சைட்லேருந்து போட்டாலும் நம்ம வந்து போட்டாலும் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து போடுவாங்க. அப்படின்னா ஃபால் சீலிங்ஸோட சேனல்ஸ். இந்த ஃபால் சீலிங் வந்து சேனல் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, 3 சேனல் வந்து போட்டிருக்காங்க. இந்த லென்த்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கூட போதும். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து நடுவில் வந்து தொங்கக்கூடாது அப்படின்னா ஒரு 3 வந்து போட்டிங்கன்னா போதும் தான். உங்களுக்கு வந்து அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா போகும் இது. பட் என்னென்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டு யூபிவிசி அந்த மாதிரி வந்து போட்டிருக்கலாம். பட் என்னென்னா வாட்டர் வந்து எப்படி போகுன்ட்டு தெரியாது. பட் என்னென்னா அதை பற்றி விட்டுருங்க. ஏன்னா வாக்ஸ் வந்து உங்களுக்கு ஐடியா வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக வந்து மேக் பண்ணுறேன். அது இல்லாமல் என்னென்னா நம்ம நிறைய வந்து பண்ணியிருக்கோம். வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு டைம் இல்லாதனால நிறைய வீடியோலாம் எடுக்கிறது கிடையாது. அதனால் இப்போது இன்றைக்கி மட்டும் இந்த வீடியோ எடுக்கிறதுனால டைம் இருந்தது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற ஃப்ளாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 ஃபீட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே அப்ராக்சிமேட் சைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உடன் சீலிங் வந்து பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வாக்ஸ்ன்றது வந்து போட்டுக்கலாம். உடன் சீலிங் அப்படின்னா நீங்கள் சேனல் போடுறது பதிலாக ப்ளைவுட் அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பட் என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் அடிக்கிற இடத்துல வந்து நீங்கள் போடுறதோட இன்சைடில் வந்து போட்டுக்காங்க. அப்படின்னா பால்கனி, அதுக்கப்புறம் வந்து பெட்ரூம் சைடில் அந்த மாதிரிலாம் வெயில் படுது அப்படின்னா இதில் இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்றது வந்து வந்துடும். யாருமே வந்து அதிகமாக வந்து சொல்கிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பிவிசி வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ லிவிங் ரூம் அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஏரியாலாம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே. பட் என்ன பெரிய பெரிய ஏரியாலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இன்னொன்று என்னென்னா ஹீட் அதிகமாக இருக்குது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வாக்ஸ் வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏசி இருக்குது, இல்லை எப்போவுமே ஃபேன் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 10 மாடி இருக்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் 9 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். 10வது மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஹீட்ன்றது வந்து பிவிசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்றது வந்து நடக்கும். அதனால் மெயினாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்து. பிவிசியில் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணி இதில் வந்து அவுட்டோர்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். பட் என்னென்னா வீட்டுக்குள்ளே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து டபிள்யூபிசி அந்த மாதிரி வந்து போயிடுங்க. பெஸ்ட் ஆப்ஷன் அது. பட் என்னென்னா டபிள்யூபிசி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எந்த லுக்குன்றது வந்து வராது. அது டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து இருக்கும். பட் என்ன இதோட ரேட்ன்றது வந்து அது அதிகமாக இருக்கும். இதில் இருக்கிற இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது உட்காந்துரும். டபிள்யூபிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம் வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அதில் இன்டர்லாக்ன்றது வந்து இருக்கும். பட் என்னென்னா ஹைட் பண்ண முடியாது. அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்டர்லாக்கில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துரும். இந்த சைடில் வந்து நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க. அந்த ஸ்க்ரூ சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது அதுக்காகவே வந்து பண்ணது. அப்படின்னா சீலிங்காகவே வால்ஸாக இருக்கட்டும், சீலிங்காக இருக்கட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் இது. மெயின்டெனன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே வந்து இருக்காது. ஜஸ்ட்டு கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிங்கனாலே வந்து ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் வார்னிஷ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஏன்னா வார்னிஷ் வந்து பிவிசியில் வந்து நிற்காது. அது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியே வந்து யூஸ் பண்ணிக்கங்க. பால்கனிக்கு, அதுக்கப்புறம் வந்து கார் பார்க்கிங் அந்த மாதிரி ஏதாவது வீட்டுக்குள்ளே வந்து சின்ன சின்ன ஏரியாவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபால் சீலிங்குள்ளே நடுவில் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஏரியா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒரு வேளை வேணும் அப்படின்னா வீடு ஃபுல்லாக போடாதீங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க வீடு ஃபுல்லாக ஆல் ஃபுல்லாக வேணும் அப்படின்ட்டு. பட் என்னென்னா போட்டுக்கலாம். பட் என்னென்னா ஹீட் வந்து அதிகமாக வந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற இதில் இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்பவுமே டோர் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதில்
அதில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து பிவிசி, அது மட்டும் இங்கே வச்சுக்காங்க. இது வந்து பிவிசி, இது யாருமே வந்து அதிகமாக வந்து சொல்கிறது கிடையாது. இது வந்து பிவிசி வந்து யூஸ் பண்ணுறதுனால முடிஞ்ச வரைக்கும் வந்து அவுட்டோரில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் எப்பவுமே ஏசி போட்டு வந்து யூஸ் பண்ணுவேன், இதில் வந்து ஹீட்டு வந்து வீட்டுக்குள்ளெலாம் வராது அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து அது வீட்டுக்குள்ளே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்டுக்கு வெளியே, அதுக்கப்புறம் வந்து லாபியில், அதுக்கப்புறம் வந்து லிஃப்ட் ஏரியாவில், அப்படி இல்லை அப்படின்னா பால்கனியில் வந்து வால்ஸில், அந்த மாதிரி அவுட்டோர் யூனிட்டில் என்னென்ன வருதோ அந்த இடத்துல மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டாலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரூலாம் வந்து இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு பீடிங் மாதிரி வந்துடும். பீடிங் மாதிரி அப்படின்னா அந்த சைடில் இருக்கிற ஒரு பார்டர் மாதிரி வந்து கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருவாங்க. செக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அந்த சைட்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வந்துடும். நீங்கள் அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து ஸ்க்ரூ பண்ணுறது தான். இதில் இருக்கிற டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்லாம் வந்து இருக்கும். மேலே இருக்கிற சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சேனல்ஸ் வந்து ஃபால் சீலிங் வந்து யூஸ் பண்ணுறதே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஃபினிஷிங்ன்றது வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து நார்மலாக பேசிக் பட்ஜெட்ன்றது வந்து கிடையாது. நீங்கள் நார்மலாக வந்து போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு ப்ரைஸ் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ப்ரைஸ்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் ப்ரைஸ் வந்து நான் மேக்ஸிமம் வந்து சொல்கிறது கிடையாது. நீங்கள் நார்மலாக ஆன்லைனில் போட்டு அந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து நிறைய குவாலிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன்லாம் வந்து பண்ணும்போது பார்த்து ப்ராப்பராக வந்து பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ணல அப்படின்னா அலைன்மெண்ட்ன்றது வந்து வந்துடும். இதுவே ஃபால் சீலிங்கில் இருந்தால் கொஞ்சம் பட்டி வச்சு மறைச்சி ஏதாவது கவர் பண்ணிடலாம். பட் இன்னும் இதில் வந்து மறைக்க முடியாது. போட்டது தான். நீங்கள் அந்த டியூப் லெவல்லாம் ப்ராப்பராக வந்து இருக்கணும். சீலிங்காக வந்து சில பேருங்க வந்து அதுலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு பண்ணிடுவாங்க, அப்படின்னு ஃப்ளோர்லேருந்து எடுத்துகிட்டு பண்ணிடுவாங்க. செப்பரேட்டாக வந்து டியூப் லெவல் வந்து கட்டி, வாட்டர் லெவல் வந்து கட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ்ன்றது வந்து க்ளீனாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் தப்பு செஞ்சாலும் கூட ஈஸியாக வந்து காமிச்சு கொடுத்துரும். ஏன்னா இதோட லென்த்து வந்து கம்மியாக இருந்ததுன்னா பரவாயில்ல. பெருசாக வந்து நீங்கள் பெரிய ஏரியாவில் வந்து போடுறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும். இது வந்து எந்த மாதிரில வந்து போடுறீங்க அப்படின்னா, இப்போ இவங்க வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பால்கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளி பக்கம் வரைக்கும் போயிருக்கு. அந்த மாதிரிலாம் போடாதீங்க. ஒரு ஸ்கொயர் ரூம் இல்லைன்னா ரெக்டாங்கிள் ரூம் இருக்குது அப்படின்னா இந்த சைடு பீடிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதோட செக்ஷன் வந்து இந்த சைடு வந்து போட்டிருப்பாங்க. அதே தான் இந்த 4 சைடும் வர்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைடெல்லாம் வந்து பண்ணிங்க அப்படின்னா தண்ணி உள்ளுக்குள்ளே வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய இடத்துல வந்து யூபிவிசி வந்து போட்டிருப்பாங்க. யூபிவிசி வரைக்கும் இந்த செக்ஷன்ன்றது வந்து இந்த சைடில் இருக்கிற இந்த பார்டர் டிசைன் வந்து போட்டிருக்காங்க இல்லையா, பீடிங் வச்சுக்கோங்களேன். இதே தான் இந்த சைடு வந்து யூபிவிசி சைடு வந்து போட்டுக்கிட்டு அது வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து ஒரு 3 சைடு இருக்குது. அதே தான் இந்த சைடும் வர மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. வராத சைடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து உள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் வச்சு கவர் பண்ணுறது, சிமெண்ட் வச்சு பேக் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. போட்டது தான் ஸ்க்ரூ அண்ட் மெட்டீரியல் மட்டும்தான். பட் என்னென்னா இதில் வந்து க்ரௌட்டிங் பண்ணுறது, ஜாயின்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது, சிலிக்கானு போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் எதுவுமே வந்து செய்யக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து பாருங்களேன், இது வந்து வெளியே வந்து விட்டுருக்காங்க. இந்த மாதிரி வெளியே வந்து விடக்கூடாது. வெளியே விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஒரு வேளை க்ளோஸ் பண்ணாலும் கூட இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், நார்மலாக கையிலே வளைச்சிடலாம். அதுக்காக வந்து ரொம்ப மட்டமான குவாலிட்டிலாம் சொல்ல மாட்டேன். இது மெட்டீரியல் தன்மையாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்காக வந்து நீங்கள் இதில் சிமெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இவங்க வந்து வெளி வரைக்கும் இழுத்துருக்காங்க. மேபி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. கட் பண்ணிட்டு இவங்க வந்து வெளி வரைக்கும் இழுத்துருக்காங்க இல்லையா. இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஸ்கொயர் ரூம், ரெக்டாங்கிள் ரூம் இருக்குது அப்படின்னா இந்த சைடு 4 சைடு வர மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஃபினிஷிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னல் ஒர்க்குன்றது வந்து எதுவுமே வந்து பண்ண தேவை கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.